ரெண்டில் நீ எவ்வளோ உண்டு? இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மதிய உணவு 300 ரூபா கடைக்கு வந்திருக்கிறோம். சைவ சாப்பாடு 300 ரூபா இங்கே சாப்பிட போகிறோம். பழைய கஞ்சி மோர் எல்லாம் இருக்கான் பாப்பா போய். உயர்தர சைவ உணவகம். இதுதான் ரெஸ்டாரண்ட். என்ன மேலே தமிழ் எழுத்துக்கள் வச்சுக்கிட்டாங்க. அது ஐயே வேண்டாம். இங்கே பார்த்தோம்டா சாப்பாடு இருக்கா? சாப்பாடு இருக்கு. பசிக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து சாப்பிட ரீச் ஆகல. பில் எடுக்க வந்திருக்கிறோம். 300 ரூபா. பிரச்சனை இல்லை. என்னென்னா சாப்பாடு வந்து 300 ரூபா. ஆனால் சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அப்போ மொத்தம் 60 ரூபா. என்னென்னா கைகள் ஒரு இடத்த வழியால் வச்சிருக்கணும். ஹோட்டலுக்குள்ளே வச்சிருக்கேன். என்னென்னா ஒரு சாப்பாடு, கருப்பு கறி, கிழங்கு கறி, சம்பல். அப்படி சொல்லிலையே. இவ்வளோ நேரம் கறி விடுவீங்களா? என்ன கறி தான் குழம்பு சொதியெல்லாம். ஆ சரி. சோயா மீட் கறி. பார்த்து தான் முடியணும். சொட்டு கறி தான் முடியணும். இப்போ என்னென்னா நாங்கள் ரீச்சாக்கு வந்து நாங்கள் பசி அப்போ மச்ச சாப்பாடு சாப்பிடல. அது என்னென்னா இரவு வந்து உணவு ஃபெஸ்டிவல் இருக்குது, அங்கே சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்தாங்கண்டா ஒரு சைவ சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம்னு சாப்பிடா நல்ல சாப்பாடுன்னு சொன்னவன் 300 ரூபா பரவாயில்ல தானே. ஆனால் சர்வீஸ் சார்ஜ் பண்ணி பண்ணேன். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது சிம்பிளா. நல்லா தான் இருக்கு. அப்போ இன்றைக்கு என்ன கறின்னா உருளைக்கிழங்கு கறி, பருப்பு கறி, மற்றது வந்து உப்பு மிளகாய், மோர் மிளகாய் இல்லை, உப்பு மிளகாய் தான். உப்பாக தான் கிடக்கு. மற்ற பப்படம் உண்மையாக நல்லா இருக்கு. தண்ணியும் வைக்கணும். நல்ல சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. இப்போ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கணும். என்னென்னா இன்றைக்கு நாங்கள் வந்தது உணவு திருவிழாவுக்கு மாறி ஏர்லியாக வந்துட்டோம். அப்போ என்ன செய்கிற திருப்பி டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். ரீச்சாக திருப்பி ரீச்சாக வந்தீங்கன்னா இப்படி மாடெல்லாம் இதெல்லாம் மேடம் வந்து உண்மையான சில்லு தான். மாடு மட்டும்தான் கான்கிரீட்டில் அடிச்சிருக்கு. இங்கே வந்தால் பாருங்க, இதில் ஒரு போட்டிங் சர்வீஸ் இருக்குது. எவ்வளோ பேர் நீந்தி கொண்டிருக்கணும். சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும். பாருங்க மேம்பாலம் எல்லாம் கட்டியிருக்கிறேன். பாருங்க இது என்ன புல்லோ நெல்லோ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. கூரிய பாருங்க வைக்கோல்லாம் மருதை மட்டும் போட்டு. இது ஒரு ரெஸ்டாரண்ட். அதுவே வந்தோடனே கலாச்சிட்டார். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார். என்ன பஸ் வருமா? சகுந்தலம் என்று போட்டிருக்கு. என்ன இருக்குன்னு மாட்ட வடிவான குறி.
முதலில் அன்னாசி காய் காய்ச்சிருக்கிறத பார்க்குறோம். பெரிய பெரிய காயெல்லாம் அங்கடா எங்கால எப்படி இருக்கு. கிளினிக் தான் இதுல பார்த்தோம்னா மண்புழு உரம் செய்யற இடம் இருக்கு. இங்க பாருங்க மண்புழு உரம் செய்து கொண்டிருக்கிறான். என்ன போட்டிருக்கிறோம்னா சாணமும் கடதாசியும் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே வாழையில போட்டுக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்த வந்து செய்து கொண்டிருக்கு. இப்போ வந்து இங்க வந்து மண்புழு உரம் செய்கிறத போட்டுக்கணும். எப்படி செய்யணும்னு பார்க்குறாங்க. பாருங்க நல்லா இருக்கு. இது மரம் தானோ? மரம் மண் தானே? வேண்ட ஃபேக்ட்ரியில் செய்கிற வாழை இலையில் கோப்பை, வாழை நேரில் கோப்பை, இதுவும் வேண்ட ப்ராடக்ட். சார்கோல் சோப், நிலக்கரி சோப், கோகனட் சோப் இருக்கு. அதே மாதிரி பாருங்க இதில் வந்து தாளமண்ட ஒரு இது பனைமரத்தை வச்சிருக்கிறேன். இங்கே வந்து ரீச்சாவண்ட உற்பத்தியில் செய்கிற நிறைய பொருட்களை பார்த்தோம். மண் சட்டியில் இருந்து மற்றது பனை ஓலையில் செய்கிற நிறைய பொருட்கள் பார்த்துருக்கோம் நாங்கள். இப்போ நாங்கள் பழமுதிர் சோலைக்கு வந்திருக்கிறோம். அன்னாசி விற்பனைக்கு இருக்கும். இதில் கொஞ்சம் கண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அன்னாசி மாரி இருக்கு. அன்னாசி விற்கணும் போலடாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பார்க்கலாமே. என்ன வருது வந்து இல்லை பாருங்க மாதுளை சின்ன இதுலேயே பூத்து இருக்குது. பாருங்க இதில் வந்து ரீச்சாவில் உற்பத்தி செய்கிற, அதாவது இங்கே நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. அதில் வர தேங்காயால் விற்பனைக்கு போட்டு அந்த அது ட்ராயிங். ஆனால் பார்க்க 3D மாரி இருக்குண்ணே. ரெயின் தண்டவாளத்தில் வர்ற பார்த்துருப்பீங்க. ரெயின் ரோட்டில் வர்றதை பார்த்துருக்குறீங்களா? அது அவர் மட்டும்தான் பாரு. இதுதான் உண்மையா? இது முதல் நாங்கள் விரைக்க இல்லை செய்து கொண்டு இருந்தவ. என்ன மாதிரி செய்திருக்கேண்ணே? அங்கால பாருங்க 3Dயாக இம்போஸ் பண்ணியிருக்கு. உண்மையாகவே ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் வந்து புது அப்டேட் தான். நல்ல வேலையே. நான் இந்த கோவாவில் இப்படி நிறைய இடம் பார்த்து நான் இப்படி செய்திருக்கேன் 3Dயாக. இங்கே பாருங்க. ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ண நல்ல ஒரு இடம். உண்மையாக களைச்சி போனோம். பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு வலிக்கிடுவோம். கொஞ்சம் இருப்போம். நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன மக்களை செய்ய
நாங்கள் ரீச்சா உணவு திருவிழா அன்றைக்கு நடக்குது ஞாயிற்றுக்கிழமை வந்த நாங்கள் 6 மணிக்காக இப்போ வந்து சரியாக 11 வேறு. பாருங்க அந்த பேரை ஜாலினி நிலா இங்கே பார்த்தோம்னா ஆட்டு பண்ணை எல்லாமே இருக்குது. போய் பார்ப்போம் மாட்டு பண்ணை மட்டும் போட்டிருக்கேன். அவனுங்க ஐயா கடிச்சு போடணும். குளையம் பச்சு கிடக்கு குளை டிக்கிறது தெரியாது. காலேயம் காலேயம் பசு தண்ணியும் வச்சு அதே மாதிரி இந்தியாவில் ஒரு வேறு என்ன ஆடு நிற்குது துருவாய் செம்மறி ஆடு செம்மறியால பாருங்க. மன்னார் போனால் பார்க்கலாமே கழுதை. மன்னார் போனால் நாங்கள் ஆஷ் கலர் கழுதை தான் பார்க்குறாங்க. இதை பார்த்தோம்னா கொஞ்சம் வடிவாக்குறாங்க. என்ன இது ஒரு விதி இதான் கழுதை காணும் அடிச்சு போடுங்க அஜி பாருங்க. இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது இந்த மாட்டுல சைஸ் எருமை அதுவும் பிஸியாக சாப்பிடு கொண்டு தான் இருக்குது. நாங்களும் எங்களுக்கு இதில் பார்க்க பசி வருதுதானே வாசல் விட்டுருக்கீங்க வர்றதுக்கு. ஐயா வாங்கோ. ஓ கதம்பா மண்டை இதுக்கு விட்டுருக்கீங்க. இப்போ வந்து இது தொட்டு முதலாக எருமையை தொட்ட நாள் கொஞ்சம் அகலத்தை பாருங்க. வேணா இவைதான் பண்டி குட்டியா படுத்துருக்குது சாப்பிட்டுட்டு. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ 6 மாதம் இருக்குமே. 6 மாதத்துக்கு முதல் வரைக்கும் எப்படி இவ்வளோ மிருகங்கள் இந்த கரையில் எல்லாம் புதுசாக கட்டி இருக்கீங்கன்னா இந்தியாவிலையும் கொண்டு இந்தியாவில இல்லை போல. இந்தியாவில் மீன் தொட்டின்ற இது படம் போட்டுக்கு அதுவும் இல்லை. இந்தியாவில் அசோலா வச்சிருக்கேன் பாருங்க. அசோலாண்டா ஒரு கடல் ஒரு தண்ணிக்கு வளர்ற பாசி என்று சொல்லலாம். இதுதான் அசோலா. இது வந்து நல்ல சத்து மிக்கது. சூரிய ஒளி உள்ள இடத்துல தான் வளரும். ஆனால் ஒரு மென்மையான சூரிய ஒளி வேணும். அதால் இப்படி விட்டு வச்சிருக்கிறோம். அப்படி அங்கால பார்த்தோம்னா கோழி பண்ணை பெரிய பிரம்மாண்டம் பண்ணை இருக்குது. நாங்கள் அங்கால போயில்லை. இந்தியாவில் அசோலா இருக்கிற மாதிரி இந்தியாவிலையும் வந்து ரெடி பண்ணிக்கணும். மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணினா இது ரெடியாக பண்ணிக்கிறேன். கிணற பார்த்துருக்குறீங்களா? கிணறு இதெல்லாம் முதல் இல்லையே. தேயிலை குறந்து படிக்கிறதோ அல்லது இது வந்து முதலே போட்டிருந்தவ. இங்கே வேற நெசவு. இங்கே அடுத்த வாகனம் போகுது டூரிஸ்ட் வாகனம். ஹேமசரி இல்லம் ஒரு சிங்கள வீடு ஒன்று செய்திருக்கிறேன் போலக்கு. சங்கர் இல்லை தமிழாக்கள வீடு அப்படி இருக்குமாண்டு. இது நல்லா இருக்குது. துளசி செடி வச்சு ஒரு சைவால் கும்பிடுற மாதிரி இருக்குது. பின்னால் ஒரு பாட்டி என்னவோ பிடைக்கிறார். தூளுக்கு மல்லி பிடைக்கிறார், அரிசி பிடைக்கிறார். பேர் வந்து சங்கர் இல்லம். இதில் பார்த்தோம்னா ஒரு மொஸ்கம் காட்டி வச்சுக்கணும். ஆனால் முதல் என்ன அதுக்கிடையில் இப்போ எவ்வளோ 6 மாதத்துக்குள்ள என்ன டெவலப்மெண்ட் என்ன ரீச்சா? பாருங்க அதுக்கிடையில் எவ்வளோ ஒரு பள்ளிவாசல் இது இல்லையா முதல். இதெல்லாம் முதல் வந்து இப்படி கட்டுற இல்லை. இது இல்லையாகும் குளம் இருந்தது. இதுக்கு அங்கால குளம் இருக்குது. பெரிய ஒரு குளம் கட்டி வச்சிருக்கணும். ஒவ்வொரு அரசன் இதெல்லாம் போட்டிருக்கணும். இங்கே பாருங்க நல்ல ஒரு ரிக்ஷா வாகனம் வச்சிருக்கணும். ட்ரெயின் பார்க் பண்ணியிருக்கு. தண்டவாளத்தில் ஒரு ட்ரெயின் என்ன 48 cc வாகனம். அம்பு சுடுறது. இது வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அந்த வந்து இலக்கு அங்காலே இருக்கிறது.
ஒரு நாள் முதலையில் லைஃப்பில் இப்போ ரிக்ஷா அவருக்கு ஓடிப்போம் செய்யுங்கள். செயின் கலட்டி வச்சிருக்கிறேன். உண்மையானதானே ஆட்டோ பிளான்ல இருக்கு. இதில் ஜூஸ் கடை இருக்கு, ரோல்ஸ் அதில் விற்கலாம். அதே மாதிரி இந்தியாலயம் ஒரு நவீன ஜூஸ் கடை இருக்கு. அகல காணையில் இங்கே பாருங்க. இதை வச்சு தான் யாழ்ப்பாணம் என்ற பேர் வந்ததுக்காண்டி ஜால் செய்திருக்கணும். இங்கே தான் முயல் மூளை என்ற இடம். முயல்கள் நிறைய வளர்த்து கொண்டிருக்கணும். இந்த ஒரு முயல், இந்த ஒரு முயல். இதில் ஒரு இங்கே பாருங்க, இது இந்த வியூவை பாருங்க. குதிரை சவாரி இல்லை எல்லா இடம். இங்கே பாருங்க குதிரை நிற்குது. இந்த பூவை பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே லவ்வர்ஸ் பிளேஸ் இருக்குது, இளநீர் கடை இருக்குது. அண்ட் எங்களுக்கு இளநீ உண்டு தாங்க, 2 இளநீ. எவ்வளோ உண்டு? எவ்வளோ? 300. அந்த மாதிரி வெட்டி எடுங்களே. நாங்கள் பிடிங்க பிடிங்க பிடிங்க. இளநீ எப்படி இருக்கு? இளநீ மாதிரி இருக்கோ? மேலே இனிப்பு. இது என்ன மாதிரி வரையா? வேறு கலர் ஆக்குறாங்க. வேறு வேறு சாப்பாடுகள் பண்ணுறதை விட யூஸ்வல் பண்ணுறதை விட இளநீ குடிக்கிற நல்லா இருக்கும். வணக்கம். வெட்டுறதுக்கு மிஷின். சப்தா தாங்க ஆறு மணி நேரம் கூட தாங்க. பிடிங்க பிடிங்க. ரீச் ஆவில் பாரிஸ் டவர், இந்தியாவில் 5 ஸ்டார் டவர் எல்லாமே இருக்கா. இதுதான் லோ பட்ஜெட் தாஜ்மஹால். என்னென்னா உண்மையாக மதியம் வந்தனாங்க கொஞ்சம் கலாச்சிட்டோம். இந்த தண்ணியை பார்த்தோன்னா ஒரு குளிக்கணும் மாதிரி இருக்கு. தாஜ்மஹால் சாரி இந்தியாவில் வந்து சீனா பெருஞ்சவர் இருக்குது. இங்கே பாருங்க நல்ல ஒரு செட்டப் செய்து வச்சிருக்கீங்கன்னா. இது என்ன பர்ஜ் கலிஃபா என்ன? இந்த வடிவமைப்புக்கு தான் நல்ல ஒரு பிளான் பண்ணி செய்திருக்கீங்க. வடிவாக இருக்கு. இப்படி வாகனத்தை எடுத்து நீங்கள் காசை கட்டி போட்டு திரியலாம். நடக்கிற வஞ்சிகண்டா இங்கே பாருங்க ஒரு ரீச்சால் கல் எடுக்கிறது ஏறுற இதெல்லாம் வடிவாக செய்து வச்சிருக்கிறேன். சாதாரண நுழைவுக்கான காலம் மாலை 5 மணியுடன் நிறைய போன முறை விளையாடி எல்லாம் தோத்துட்டோம். இந்த ஃபுட்பாலை தட்டி தட்டி கொண்டு போக போகிறா. பாப்பா என்ன செய்கிறாங்க. 2 கரையும் முட்டக்கூடாது. சரி இப்போ நான் தொடங்க போகிறேன். அது நான் லாஸ் பண்ணிட்டேன். சரியான கஷ்டமாக கிடக்கு. 2 நிமிஷத்துல என்ன செய்கிறேன். ஒரு 3 நிமிஷம் தந்தால் ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். இதால் போனால் ரோலோ கோஸ்டர் அதுகள் சின்ன பிள்ளைகள் விளையாட்டுகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ இதால் போக போகிறோம். 83 ஜூலை இப்படி போட்டு காட்டியிருக்கிறேன். ரீச் ஆன காட்டுக்கு வந்திருக்கிறோம். சரி நாங்கள் இப்போது இளைப்பாறை விட்டு இரவு நேர ஈச்சாவின் விருந்துக்கு வெயிட் பண்ண போகிறோம். இது வழியா இங்கே வேறுங்க. இதில் போட்டிங் சர்வீஸ் இருக்குது.
என்னடா சரியான கிரௌட் ஆக்குறாங்க இங்க பாருங்க சைக்கிளோட போய் நாம் பார்ப்போம் இங்கேயும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் வயசில் வந்து கடைக்கு இளநீ வருது பாருங்க பாவிச்ச இளநீ தான் வருது தம்பி இங்கே வந்து சின்ன பிள்ளையோட கூட்டி கொண்டு வந்து ஒரு நாளை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லாட்டி வேலை இல்லை குறைஞ்சது அரை நாள் ஒரு 5 மணித்தெல்லாம் வேணும் நடந்து போட்டு வர ஒரு ரெண்டு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளைகளில் கேம்ஸ் இருக்குது அது மாதிரி பறவைகள் மிருகங்கள் பார்க்கலாம் வழிக்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம் அடுத்து